ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா இருந்தாவே அப்புறம் என்ன, அம்மா வழக்கம் போல் நல்லா கொஞ்சம் தூங்கி ஏந்திரிக்கலாங்கிறதுல பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏந்திரிச்சேன். அம்மா வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. பெரிய என்ன பண்ணுற, ஆயாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண. ஆயா அள்ளி விடல, ஒரு 4 பேச நல்லிட்டு போய் கொட்டு போ. புரியல, சரி போ. நான் போயிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சிட்டு மீன் எடுக்கிறதுக்காக மீன் கடைக்கு போகணும். கராக்குட்டி என்ன பண்ணுற? உன்னை பார்த்தாவே பயப்படுதுடா. இந்த மேட்டை அங்கே போட்டேன்னா அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் போட்டுடுறானுங்க. செப்பலை ஒன்று தூக்கிட்டு போய் போட்டுடுறானுங்க. ஏதாச்சும் ஒரு வேலை தனத்தை இவனு 2 பேரும் பார்த்து வச்சிட்றானுங்க. போ, அவன் போய் கறி கடையிட்டே நிற்கிறான் நாட்டுக்குது. ஏதாச்சும் எலும்பு கிடைக்கணும். நீ ஏன் இங்கே இருக்கிற? ஏக்கரா குட்டி, எப்படி நீ போனாலும் கிடைக்காதா? உன்னை 4 கொலை குலைச்சிட்டு அவன் தானே சாப்பிடுவான், அப்படி தானே? அவன் நல்லா உன்னை ஏமாற்றி பழகிட்டான். ஏமோ அந்த குண்டு பைப்பில் வந்து நல்லா குலைச்சி உன்னை ஓட்டி விட்டுருது. நீ செவனேன்னு வந்து உக்காந்துக்கிட்ட. பைப்பில் பாவம். இங்கே பாருப்பா கராக்குட்டி, ஜிலேபி மீன் எவ்வளோ கண்ணு கிலோ? 150. பாறை 170. எத்தனை கிலோ ஒன்று போடு கண்ணு, கிழங்கா போட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்கிறதே பெருசாக பெரிய மீனாக இதை பற்றி பொறிக்கு போட்டு இல்லை 2 கிலோ 1.5 கிலோன்ட்டு கொலையை போட்டுதான் 2 கிலோ. 2 கிலோவா? அந்த மீன் எடுத்து தானே வச்சுருப்பா. 4 கிலோ என்னன்னு கேட்டு முடிவு பண்ணுறேங்க. நானும் என்ன வீட்டில் ஒரு வேலையும் ஆகலை. நீ இதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நான் அதுக்கப்புறம் போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு 1/4 கிலோ தான் போகும். 2 கிலோ தவறி ஒரு வச்சு. ஏன் அந்த மீன் இங்கே கொட்டி விடாமல் கவரில் வச்சுருக்குன்னு? இல்லை அது ஆர்டர் கொடுத்தாச்சா? க்ளீன் பண்ணிட்டேன், செதில் அடிச்சு க்ளீன் பண்ணிட்டேன். சரி இது பொரிக்கிறதுக்கா? இது பொரிக்கிறதுக்கு தான்.
அது 5 மணிக்கு எடுத்து போட்டேன். நிறைய நல்லா மசாலா நல்லா எலுமிச்சம்பழம் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு குலுக்கி எடுத்துட்டு வர மீன்லேயே அப்படியே வர மசால் தூள் அப்படியே பரட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு 1 மணி நேரம் இலையை வச்சு இலை மேலே அப்படியே வச்சு ஒரு 3 மீனை வச்சு அப்படியே பெருட்டி வச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இலையில தான் வைப்பேன். எப்படியும் அக்காவுக்கு வந்து கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணி வேலை முடிச்சு கொடுத்துருவீங்க. குழம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தின்னுக்குவாங்க, நாங்கள் இலையில வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். எண்ணெயே விடக்கூடாது ஒரு சொட்டு கூட, இலையிலே வச்சு அப்புறம் எப்படி இலைக்கு மேலே தண்ணி விட மாட்டீங்களா? சரி, எண்ணெய் விட மாட்டீங்களா? இலை மேலே இருக்கு எண்ணெய் விட தண்ணி, எண்ணெய் விட்டா என்னத்துக்கு ஆகும்? இலையை அடியில் வச்சு அப்படியே மூடி போடுற இலையை விரும்பி மறுபடியும் இப்படியே திருப்பி வச்சு இப்படியே திருப்பி வச்சு வேவிச்சுக்க வேண்டியதான். போட்டு ஒரு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் சூப்பராக மாவு மாதிரி வந்துடும். அது ஒரு டேஸ்டாக இருக்கும் இலை மீன். உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா வியாபாரம் அடிக்கும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த இலை மாதிரிலாம் அடிக்காது. இந்த காரசாரம்லாம் அப்படியே இருக்கும். எண்ணெயில் போட்டு காயத்தில் போட்டு இது மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு அப்படியே பில் போடுங்க. தம்பி போட்டு வர்றான், பிள்ளைங்க வேறு செய்யணும். எல்லாம் வேறு இதுக்கு போயிட்டாங்க. இதுக்கு போயிட்டாங்க இவங்கெல்லாம். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா தான் செய்யணும். அது சின்ன பொடிச்சு அது சாம்பார் வைக்கணும்னா மத்தியானம் பண்ணிப்பான். சரி, மயிறு நான் வீட்டுக்கு போயிட்டு 30 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்கண்ணே. 30 28 ரூபா. இதெல்லாம் இதுதான் இந்த மசால். தக்காளி 2 ஜடப்பேண்டு தக்காளி 3 கிலோ தக்காளி 2 ஜடப்பேண்டு 5 ரூபாயா 10 ரூபாயா? சின்ன வெங்காயம் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய யூசருக்கு வந்து +2ன்றதுனால சாருக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து இந்த நூடுல்ஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். அவன் அதை கிண்டி எடுத்துகிட்டு நூடுல்ஸ் உடம்புக்கு கெடுதல் தான் தெரியும், இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் வேறு வழி இல்லை. இன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு டைமே பார்த்திங்கன்னா இப்போ 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அவனுக்கு வேன் வந்துடும். அதனால் நூடுல்ஸ் கிண்டி எடுத்துகிட்டு சார் கிளம்பிட்டுன்ட்டு அவரை பார்க்க சொல்லியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீனும் பாறை மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜிலேபி மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் பாறை மீன் பொரிக்கிறதுக்கும் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போயிட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு சில்லி பொரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். பிஸ்கெட் கேட்டான், பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பெரிய யூஸ்கிட்டே சமைச்சிக்க சொன்னேன்னா நூடுல்ஸு, அதனால் அவனே சமைச்சிட்ருக்கான் கடைன்னு. நான் இதுக்கு மேலே தான் சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டு நானும் இதுக்கு மேலே அப்புறம் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னா சரியாக இருக்கும். அதுக்குள்ளே அவனும் நூடுல்ஸ் கிண்டி எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் அடுப்படி காலி பண்ணி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கும் ஒன்று திட்டத்தில் ஒரு சந்தோஷம். மஞ்சள் கொஞ்சம் தூள் கையில் கொடுறா, அது கோழிக்காக இருக்கும். போதுமா? பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவன் அவ்வளோதான் மாமா, அந்த நூடுல்ஸ் அவனுக்கு கிண்டி எடுத்துருக்காரு. அவன் நான் கிண்டிட்டுனா உடனே கொலன்னு போயிடுச்சு அப்படின்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவான். ரொம்ப வரன்னு இருந்தாலும் சண்டைக்கு வருவான். அதான் அவன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனே செஞ்சுட்டுன்னு விட்டுட்டேன். அதான் அவனும் நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டான், வேலை முடிஞ்சுது. இங்கே டம்ளரில் அளவு வச்சா கரெக்டாக இருக்கும்னா இல்லை. தம்பி பார்த்திங்கன்னா நூடுல்ஸும் கிண்டி முடிச்சிட்டான். வேலை முடிஞ்சுதுங்களா? இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு வந்து உழவு ஊற்றி போட்டிருக்கேன். இதோ மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சிட்டேன். சார் வந்து நூடுல்ஸ் எடுத்துகிட்டு இந்தாண்ட நவந்தால் தான் நான் என் வேலையை பார்க்க முடியும். அதுக்குள்ளே மீன் அலசிட்டா கூட ஒரு வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன்.
இங்கே சூப்பர். சரி எடுத்துக்கோ, நான் அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. பிடிச்சிச்சா? நீ லைட்டாக லாஸ்ட்டாக தண்ணி தெளிச்சிருக்க தேவையில்ல, நீ தான் அதுக்குள்ளே தண்ணி தெளித்த. சரிங்க, இதுக்கப்புறம் நாம் மீன் குழம்பு வைக்கிற வேலையை பார்ப்போம். எடுத்துக்க, நான் அவனை சாப்பிட்றேன். நீனே அவன் தான் வந்துட்டு இல்லை தம்பிக்கு வேணும்ன்ட்டு அவன் கொஞ்சம் வச்சுருக்குறான். உனக்கு எடுத்துக்கோ. என்ன பண்ணுவாங்க? பாறை மீனும் ஜிலேபியும். ஜிலேபி குழம்புக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இதோ கூட்டி வச்சிட்டேன். சாப்பாடுமே வடிச்சு விட்டுட்டேன். பாறை மீன் பொரிக்கிறதுக்கா? பாறை மீன் பொரிக்கிறதுக்கு. ஜிலேபி வந்துட்டு குழம்புக்கு. அதுதான் குழம்பு கூட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து மீன் அலசலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீன் அலசுறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து மீன் ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அது என்னவோ தெரியல, என் வீட்டுக்காரருக்கு இப்போ வர இந்த ஜிலேபி மீனில் பாறை மீனை விட ஜிலேபி மீன் குழம்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவர் நேற்றே சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்துரு, நாளைக்கு மீன் வாங்கிட்டு வந்து நாளைக்கு மீன் குழம்பு வச்சிரு அப்படின்னாரு. சரின்ட்டு தான் மீன் குழம்பு வச்சுட்டு சரி கொஞ்சம் மீன் பாறை மீன் வாங்கிட்டு வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பாறை மீன் வாங்கிட்டு வந்தேன் பொரிக்கிறதுக்கு. மீன் கழுவியாச்சு. இன்னும் ஜிலேபி மீன் மட்டும்தான் கழுவியிருக்கேன், ஏன்னா பாறை மீன் கழுவல. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு மட்டும் அந்த ஜிலேபி மட்டும் கழுவி வச்சுருக்கேனா, மீன் குழம்பு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு கலந்து வைப்போம். மதியமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் தண்ணி இதாகட்டும். குழம்புமே கொதிச்சிட்ருக்கு. மீனுக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து சின்ன உசுறு வந்து நீங்கள் மீன் கழுவி கொடுமா, நான் மசாலா போட்டு கலந்து வச்சிட்றேன், கொஞ்சம் நேரம் ஊட்டுன்னு சொன்னான்னா பார்த்திங்கன்னா சின்ன உசுறு மீனுக்கு மசாலா கலந்துட்டுருக்கிறாரு. சரி ஏதாச்சும் பண்ணி சரி விடு, செவ்வாய்க்கிழமை உன் பர்த்டேக்கு பண்ணிக்கலாம். நான் ஏதாச்சும் வேறு ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ சாயந்தரம் வரும். புதன்கிழமை சாரி, நானும் வேறு செவ்வாய்க்கிழமைன்னேன். இன்றைக்கி டேட் 1 திங்கள் 2 செவ்வாய் புதன்கிழமை தான். சரிங்க, நானும் வேறு செவ்வாய்க்கிழமைன்னு நினச்சிட்டு டேட் வந்து செவ்வாய்க்கிழமை தான் 4 அப்படின்னு நினச்சிட்டேன். தேதி இன்றைக்கி தான் 1 இல்லை, எனக்கு நேற்று 1 ஞாபகமா. கேக் சாப்பிட்றதுனால கரெக்டாக ஞாபகம் பார்த்தீங்க. இல்லை நான் வந்து நேற்று 1ஆந்தேதி கணக்காக நான் சரி செவ்வாய்க்கிழமை தான் பர்த்டே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே ஏன்னா இன்றைக்கி 1ங்கும்போது புதன்கிழமை தான் டேட் 4, புதன்கிழமை தான் பர்த்டே. போதும், இதுக்கு மேலே தண்ணி சேர்த்த வேணாம். மசாலா தடவிப்பார். மீன் போடவா ஒன்றுன்னா? எங்கே இன்னும் கொஞ்சம் கலக்கணும்னு நினைக்கிறேங்க. நான் லைட்டாக தண்ணி போடு. எங்கே போடவா? மசாலா சரியாக பெருன்னு நினைக்கிறேன். மீனுக்கு மசாலா இருக்கும். கலந்து வச்சுட்டு நாமளும் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு. தம்பி அதை கலந்து வைக்கிட்டோம். இல்லை குழம்புல மீன் போட்டுருவோம். சின்ன சிறு மசாலாலாம் போட்டு கலந்து வச்சிட்டோம். அவ்வளோதான், தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இன்னும் சாப்பாடு மாற்றி வைக்கணும். பார்த்திங்கன்னா இது மீன் போட்டாச்சு. மீன் குழம்பு நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா வடிச்சு விட்டு இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. சாப்பாடு ரெடி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இதுக்கு மேலே மீன் வந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப குழன்றுன்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டாக இருக்கும்.
அதனால் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி அப்படியே அழகாக மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இங்கே மீன் ஒன்று அழகாக எடுக்கலான்னு பார்த்தா உடஞ்சிருமோன்னு பயமாகவும் இருக்குது. இதோ இது மாதிரி மீன் குழம்பை சாப்பிட்டுட்டு தான் அவர் இப்போ வந்து எனக்கு மீன் குழம்பே வச்சு கொடுத்துரு அப்படின்றாரு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்லுக்கு போயிட்டு கொஞ்சம் தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, கொள்ளு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், பச்சை பயிரெலாம். அதில் வந்து கொண்டைக்கடலை மட்டும் 1 டம்ளர் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு 1 டம்ளர் ஊற வைக்கலாம். கொள்ளு இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொள்ளு ஊற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம், ஊறட்டும். இந்த வந்துட்டு கொள்ளு வேவிச்சு தாளிச்சிட்டு இந்த தண்ணியில் வந்து ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கொள்ளு தண்ணியில் ரசம் வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதனால் கொஞ்சம் ஒரு டம்ளர் மட்டும் ஊற வச்சுட்டு, வெளியில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, துணி வேறு துவைக்கணும். மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டாச்சு. என் சின்ன ஒரு மீன் குழம்பு சொல்கிறான், என்ன சாப்பிட்டியாடா அப்படிங்கிறேன். நீ குழம்பு சேர்த்தி தானே வச்சுருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு தான் இன்றைக்கி சாப்பிடவே வந்தான். ஏன்னா மீன் குழம்பு வந்து அவன் 2 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்ணுமா. அதனால் சார் வந்து மீன் குழம்பு வந்து 2 நாளைக்கு இருக்கும்ல அப்படின்னா, மீன் குழம்புலாம் நிறையவே இருக்குடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா வந்து ஒரு வேளை தான் மீன் குழம்பு சாப்பிடுவாங்களா. சரி அவங்க இந்த கொள்ளு தண்ணி ரசம்னா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் சரி இன்றைக்கி வந்துட்டு கொள்ளு வச்சு கொள்ளு வேக வச்ச தண்ணியில் இன்றைக்கி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். அதனால் தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாணம் போட்டு வலிச்சு விட்டோம். அம்மாவை நேற்று காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்றைக்கி சாணி போட்டு முழுகணும். இதில் என்ன ஒன்று என் புருஷன் பண்ணி வச்சிட்டாருன்னா, இந்த பக்கம் எல்லாம் போட்டு நிறைய விட்டாரா ஃபுல்லாக சேறு மண் வந்து கால் வந்து கொஞ்சம் தெக்க வடக்குன்னு நிறைய விட்டார். அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரோட கால் தடங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கா. இதை வந்து இன்றைக்கி வலிச்சு விடலான்னு இந்த சாணிலாம் எடுத்து கொட்டி வச்சுருக்கோம். இதை வலிச்சு விடலான்னு பார்த்தா இவ்வளோ பள்ளத்தில் இதை எப்படி வலிக்கிறதுன்னு இப்போ ஒரு வேலை என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இந்த பள்ளத்துக்கெல்லாம் மண் கொட்டி விட்டு அதை பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு இப்போ அமுத்தி விட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி சாணம் போட்டு மொழுகி ஆகணும். இது பார்த்திங்களா, இந்த பக்கம் இன்னும் இதெல்லாம் வந்து தண்ணி போட்டு இன்னும் அமுத்தி விடணும். இந்த கால் தடத்துக்கு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மண் போட்டிருந்தோம். அம்மா வந்து தண்ணி தெளிச்சு விட்டு பின்னாடியே அமுத்திட்டு வராங்க. சின்ன உசுறு தான் மண் அள்ளி விட்டுட்டுருக்குறான். அம்மா வந்து போட்டு மொழிகி மண்ணெல்லாம் நிறைய விட்டுட்டே வராங்க. எவ்வளோ கால் தடம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைங்களோட காலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ அச்சில் ஊற்றி ஒரு மாதிரி எடுத்து வைப்பாங்களே ஞாபகார்த்தமாக, அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எங்கள் வீட்டுக்காரரோட கால் தொலை இவ்வளோ அச்சா எப்படி பதிய வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். சேத்துல எல்லாம் குழியாக இருக்குது. அதுக்காக தான் இதில் எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ மண் போட்டு நிறைய ஒன்றும் சின்ன உசுறு ஒரு கட்டத்தில் வந்து மண் அள்ளி கொடுத்து களைச்சி போயிட்டான். நானே இதெல்லாம் கொஞ்சம் கொட்டி விட்டேனா, அதனால் எனக்கும் டயர்டாக இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நானும் நின்றுட்டேன். தண்ணி கொதிக்குதா? ஆமாம், அதான் வெயில் கொஞ்சமாக கொளுத்துது. வெயில் என்ன கொளுத்துது, அப்புறம் என்ன பண்ணோம், தண்ணி கொதிக்குது. அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். வா இன்னும் இது ஃபுல்லாக இன்னும் இந்த பக்கம் இந்த மண்ணுக்கு எல்லாமே தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் இங்கே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். வா
இப்படி மிதிக்கணும், வா மிதிக்கலாம். தகராதுக்கு எடுத்துட்டு வர, தகரெல்லாம் இங்கே போட்டு வா. வந்துட்டான் பாருங்க குண்டன். இவனுக்கு மட்டும் அங்கே இருக்கவே மாட்டான். ஆள் எங்கே இருக்கிறாங்களோ வந்துடுவாங்க. எதுக்கு வந்தீங்க? ம், நாக்கு அடிக்கிற வெயிலுக்கு நாக்கை தொங்க விட்டுட்டு வந்துடுற. கிளம்பு. நாக்கை 1.5 மணத்துக்கு இழு. 1.5 மணத்துக்கு நாக்கு இழுக்கிற. எங்கே போகிற? எங்கே போகிறேன்னு கேட்குறேன். ஏய் வேணாம் விடு, அது உன்னை கண்டது படுத்திச்சுரா. ஆமாம், அது நல்ல பையன். கடிச்சு விட போகுது. பல்லுக்குள்ளே விளையாட்டு லோக்கில் பட்டுச்சுன்னா கூட கடிச்சுன்னு ஊசி போடு. ஊசி போடுவேன். இன்னும் இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தெளிக்கணும் வைக்கணும். இந்த பள்ளத்துக்கெல்லாம் மண் போட்டு தண்ணி விட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த முடிஞ்ச அளவு இந்த குழி குழியாக இருந்தது எல்லாமே மண் கொட்டி தண்ணி ஊற்றி நிறைய விட்ருக்கோம். கொஞ்சம்லாம் ஒரு கட்டை மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் அடிச்சு விட்ருக்கோம். ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சாணி இங்கே இருக்குமா? பேசணும் இங்கே இருக்குது, வா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாணி அள்ளிட்டு போயிட்டு பக்கெட்டில் தண்ணியில் போட்டு கரைச்சி இதுக்கு மேலே சாணம் தண்ணி ஊற்றி மொழிகி விடணும். இது சாணி போதுமா? நேற்று பத்தாதுன்னும் கடைசி அள்ளி வெளியில் கொட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4-5 டைமுக்கு மேலே கரைக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அரை பேசனுக்கு போகுதுன்னு நினைக்கிறேம்மா. பக்கெட்டுக்கு தீட்டு போகலாமா? ம், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கரைச்சி. இன்னும் சாணி போடணும் மாட்டேங்க, அதையும் போட்டுரு. அந்த கொஞ்சமாக போட்டினா தான் சரியாக இருக்கும். போதுமா? நாய் குலைக்குது. நோண்டு ஊற்றிட்டுமா? இது அந்த பேசன்லாம் இல்லைம்மா.
இதாங்க சாணி மொண்டு ஊற்றிட்டு வரேன். அம்மா பார்த்திங்கன்னா பின்னாடியே விளக்கு மற்ற போட்டு கூட்டிகிட்டு வராங்க. இது கூட விட்டுக்குமா போதுமா? இந்த பக்கம் வலிச்சு விட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈரம் காஞ்சிச்சு. இதை வந்து அம்மா இந்த பக்கம் சுட்டே இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது இன்றைக்கி வலித்தோம் அப்படின்னா இன்றைக்கோட வலிக்கிற வேலை முடிஞ்சிடும். இது இன்றைக்கி வலித்தது தான். அப்படியே வலிச்சிட்டு போக போக பார்த்திங்கன்னா காற்றடிக்கிறதுல வெயில் அடிக்கிறதுல நல்லா இது காஞ்சிக்கிச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வலித்தது. நல்லா முழுன்னு இருக்கா, அப்படியே படுத்து தூங்கலாம் அந்தளவுக்கு நல்லா இதெல்லாம் நேற்று வலிக்கும் நல்லா பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு. இன்றைக்கி சாணம் போட்டு வலிச்சிட்டு போகிறதே பார்த்திங்கன்னா உடனே காற்றுல வளர்ந்துச்சு. இதெல்லாம் நேற்று வலிச்சு விட்டது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பிட்டு மட்டும் இருக்குது. ஓரளவுக்கு பக்கமாக ஆயிரும் இன்றைக்கி. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அகலத்துக்கு அம்மா வலிச்சு விட்டாங்களா. இந்தாண்டு என்ன இது கொஞ்சம் பிட்டு தான் இருக்குது. கொண்டு வரட்டுமாம்மா? ஏம்மா ஃபைனலாக பார்த்திங்கன்னா மணி வந்து 3:15 ஆகுது. இப்போ தான் வலித்து முடித்து வேலை ஆகிருக்கு. இதோ பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வலிச்சாச்சு. ஃபைனலாக சாணம் போட்டு வலிக்கிற வேலை முடிஞ்சுது. ஏப்பா வாசமையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போயிட்டாலாம் கழுவி வைக்கலாம். வாடி தங்கம் மயில் வா மயில். வந்ததும் பார்த்திங்கன்னா கொள்ளு ஊறச்சிட்டு போயிருந்தோம் இல்லையா. ஐயோ பார்த்திங்கன்னா போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொள்ளு வந்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து தான் நம்ம இப்போ கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். கொள்ளு வந்து நம்ம எப்பவும் போல் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 4-5 விசில் இருக்கும்னு நினைக்கிறேன். கொள்ளு வச்சு விசில் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே கொள்ளு தாளிக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொள்ளு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஜீரக மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா கொள்ளு வச்சு, அதே மாதிரி தான். இதில் வந்து கொத்தமல்லி, வரமிளகாய், ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி இதெல்லாம் எடுத்து கரைச்சி ஊற்றி உப்புலாம் போட்டு வச்சுருந்தோம்னா கரெக்டாக அந்த கொள்ளு வந்துட்டு தண்ணியை வடிச்சு விட்டு கொள்ளு ரசம் நான் அப்படி தான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூடி ரொம்ப டைட்டாக இருக்காட்டுக்கு திறக்க முடியல. கொள்ளு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இதில் புளியெலாம் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச சாந்தம் போட்டு கொள்ளு ரசம் கூட்டி வச்சிட்டோம். மாமா வந்து கொஞ்சமாக அதோ சர்க்கரை போட்டு எனக்கு அரைச்சி கொடுன்னாரு. அதனால் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சர்க்கரை போட்டு மாமாவுக்கு அரைச்சி கொடுக்கணும். தெரியல, ஏதோ நான் தாளிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு உடனே கொள்ளில் வந்து சர்க்கரை போட்டு அரைச்சி கொடு அப்படின்ட்டாரு. அதனால் இது மாமாவுக்கு வந்து சர்க்கரை போட்டு அரைச்சி கொடுக்கணும். இதோ இந்த பக்கம் வந்து கொள்ளு தாளிச்சு விட்ருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டு இறக்கிறது தான்.
தோ ரசமும் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இந்தாண்ட வந்து கொள்ளு வந்து தாளிச்சாச்சு, வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். மாமாவுக்கு வந்து சர்க்கரை போட்டு இதை அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மீன் வந்து இப்போ பொரிக்கலை. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூ பொறுக்கிற வேலை இருக்குது. வண்டி நாளைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா, வீட்டுக்கு முன்னாடி இருக்க வயல் மட்டும் சரி இப்போ நம்மளே பொறுக்கிடலாம் அப்படின்ட்டு. அதனால் இப்போ இதை மட்டும் சாப்பிட்டுட்டு போய் பூ பறிச்சுட்டு வந்துட்டு தான் நைட்டுக்கு தான் மீன் பொரிக்கணும். சர்க்கரை போதும்னு நினைக்கிறேன். மாமா இந்தா பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து சர்க்கரை போட்டு இதோ கொள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுற? வா வந்துட்டு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. யாருக்கெல்லாம் இது மாதிரி கொள்ளில் வந்துட்டு சர்க்கரை போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மயில் கொள்ளு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி நைட்டுக்கு பச்சை பயிர் ஊற வைக்கலாம். நைட்டுக்கு பச்சை பயிர் ஒரு டம்ளர் ஊற வைக்கிறேன் நாளைக்கு. சரி சரி சாப்பிட்டு வாசமே போயிட்டு. மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. இப்போ இதுக்கு மேலே பூ ஒடிக்க போகணும். சாப்பாட்டுக்கு மட்டும் அரிசி ஊற வச்சுட்டு போகலாமான்னு இருக்கேன். ஏன்னா ரசம் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டுக்கு மட்டும் அரிசி ஊற வச்சுட்டு போனால் வந்து சாப்பாடு வச்சுட்டு மீன் வந்து மசாலா கலந்து வச்சுருக்கோமா அதை வந்து நைட்டுக்கு பொரிச்சிக்கலாம். இந்த வெயில் பார்த்திங்கன்னா பூ எல்லாமே கொஞ்சம் மாண்டுருச்சு. அவ்வளோதான். ஒரு 4 ஒடிப்புக்கு பக்கமாக ஒடிச்சிருப்போம். ஃபுல்லாக தண்ணியும் கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது வந்து ஏதோ சருவுன்னு ஊற்றாக்குன மாதிரி ஃபுல்லாக பாருங்க இதோ அதெல்லாம் தாக்கி இருந்ததா. அதனால் அவ்வளோதான். இந்த ஒடிப்பு ஒடித்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதை வந்து ரொட்டேட்டர் விட்டு அப்படின்னு நொறுக்கிற வேண்டிதான். வேலை முடிஞ்சுது. அதனால் இந்த டைம் ஆள் விடலை. சரி இது கம்மியாக தானே இருக்குது, நாங்களே பறிச்சிடலாம் அப்படின்ட்டு நான், அம்மா, சின்ன உசுரு 3 பேரும் பறிச்சிட்ருக்கோம். மாமா இருந்திருந்தானா பறிச்சிருப்பார். அவர் அதுக்குள்ளே ஒரு வேலை வெளியில் போயிட்டாரா. நல்லா இங்கே ஒருத்தன் இன்ன வரைக்கும் கம்முன்னு தாங்க பூ பொறுக்கணும். இந்த பெரிய உசுறு ஸ்கூல் விட்டு வந்தான். அவனுக்கு இன்றைக்கி சண்டே ஸ்கூல் வச்சுருந்தாங்களா, நாளைக்கு +2 எக்ஸாம்ன்ட்டு சார் வந்து இப்போ தான் வேன் விட்டு இறங்கி வந்தார். அதுக்கு முன்ன வரைக்கும் கம்முன்னு பூ பொறுக்கிருந்தவனுக்கு அவனை பார்த்தது என்ன ஆயிருக்கும், அவன் வந்து எனக்கு மீன் பிடிச்சான், எனக்கு மீன் காசை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்நேரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் விட்டுட்ருக்கான். என்னை ஒழுங்காக வேலை செய்யவே விட மாட்டான் நாட்டுக்குது. வா இங்கே வா, உன்னை பார்த்து தான் இங்கே ஒருத்தர் சத்தம் போட்டுட்ருக்காங்க. வா நீ ஃபோனை கொடு, ஃபோனை கொடுத்துட்டு ஒன்று போய் படிக்கிற வேலையை செய்வா. இங்கே வா, உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ காசு நீ கொடுக்கணுமாமே அவனுக்கு, உன் தம்பிக்காரனுக்கு. அந்த காசை கேட்டுட்டு அந்நேரத்துலேருந்து ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறான். சொல்ல கிடையாது, அது நீ ஏன்ட்ட இந்த இது வாங்க எடுத்துக்கிட்டு ஏன்ட்ட சொல்ல கிடையாது. யாரு? நான் அம்மா அன்னைக்கு சொல்லிட்டேன், எனக்கு தெரியாத காசு பத்திலாம். எனக்கு தெரியாது. ஓகே பாய்மா. எனக்கும் தெரியும், எனக்கு தெரியாது காசு. அப்பாட்ட 20 அம்மாட்ட 30 வாங்கி. எனக்கு தெரியும். ஏன் காசு நீ ஏன்ட்ட நான் சொல்லிதான் நீ போய் எடுத்த, நீ அதை எடுத்து வைக்க வேண்டியது. ஏன்ட்ட நீ சொல்லவே காசு வாங்க. ஃபோன் கொடுத்துருப்போ, நீ வந்து ஃபோனை கொடுத்துருப்போ. நீ படிக்க தானே போற, ஃபோனை என்கிட்ட கொடுத்துருப்போம். அந்த ஃபோனை ஏன் பேசி காசு வாங்கிட்டோமா? சின்ன உசுரும் தவிடு போட போயிட்டாரு. பார்த்திங்கன்னா மாமா, அம்மா, நான் 3 பேர் தான் ஒடிச்சிட்ருக்கோம். இதோ இப்போ தான் ஒரு சிறவு பக்கமாக வந்திருக்கோம். இந்த மிளறு ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கிறதுனால அப்படியே முள் குத்துற மாதிரி குத்துது கையில் மோதும்போது. பார்த்திங்கன்னா இந்த 3 சருவுமே கிடைக்குது. நாளைக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன். இப்படி பறிக்கும்போது அந்த மிளறு மோதுறது அப்படியே ஃபுல்லாக கையிலலாம் அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்குது.
ஒரு வழியாக ஒரு செரவு மட்டும்தான் பறித்து முடிச்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்தாண்டை இப்போ தான் 2வது செரவு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பூ கம்மியாக தான் இருக்குது இல்லை மாமா? இது கொஞ்சம் பூ பரவலாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா டைம் 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருட்டே கட்டிடுச்சு. இதோ எங்கள் சின்ன உசுர் வந்து ஃபைனல் டச் கொடுக்குறாரு. அதனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.25 செரவு பொறுக்கியிருக்கோம். இன்னும் இந்த செரவுலேயே 1/4 செரவு இருக்கா. இதுக்கு மேலே வந்து இருட்டில் பூவும் தெரியல ஒன்றும் தெரியல. அவ்வளோதான். இதுக்கு மேலே சட்டி முட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதோ அம்மா பாருங்க அங்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. அவ்வளோதான், கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பாடு ஆல்ரெடி வந்துட்டு அரிசி களைஞ்சி ஊற வச்சுட்டு போயிருந்தேம்மா. அரிசி களைஞ்சி வச்சுட்டு போயிருந்தேன். பையன் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரும்போது தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக நான் வந்ததுக்கு சாப்பாடும் வந்துருச்சா, சாப்பாடு வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மீன் பொரிக்கலாம். ஏன்னா சின்ன வயசு காட்டில் இருக்கும்போதே கேட்டார் மீன் பொரிச்சு கொடு வந்ததும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா காலையில் மசாலா தடவி ஊற வச்ச மீன் மதியமே பொரிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கொள்ளு வேக வச்சதுனால மதியம் மீன் பொரிக்கவே இல்லை. அப்படின்னா மீன் பொரிச்சிடலாம். மீன் பொரிச்சு கொடுத்தா இப்போ பெரிய உசுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஷ்ணு, உனக்கு என்ன பண்ணுறது? ஏசாமே ஓகேங்க. எங்களுக்கு இந்த வாரம் சண்டே இப்படி தான் போச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே இன்றைக்கி வேலைன்னு. ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் சாணம் போட்டு மொழுகுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துருந்து. அதுக்கப்புறம் மதியம் வந்து கொஞ்சம் ரசம் வச்சுட்டு கொள்ளுலாம் தாளித்து சாப்பிட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் பூ ஒடிக்க போனோமா. இப்போ வந்ததும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாப்பாடு வடிச்சு விட்டு சரி இப்போ மீன் பொரிச்சோம் அப்படின்னா எல்லோரும் ஒரே இடத்துல இருப்போம். அதனால் இப்போ சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ நைட்டு அதுக்கப்புறம் மீன் பொரிச்சிடலானே பிளான் பண்ணேன். அவ்வளோதான். இப்போ மீன் பொரிச்சா எல்லோரும் சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு இந்த வாரம் சண்டே எப்படி போணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.